स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। சுவாசத்தினிடையே உள்ள இடைவெளிகளில் உணர்வுகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாகவே ஒரு மனிதன் ஞானமடைய முடியும். அடுத்த நுட்பத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனும் பொழுது எதற்காக ஞானத்திற்கான மார்க்கமாக இத்தனை பேருக்கு பிரம்மச்சரியம் அளித்துள்ளீர்கள்? ஆஹா, சுவாசத்தினிடையே உள்ள இடைவெளியில உணர்வுகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாகவே ஒரு மனிதன் ஞானமடைய முடியும். அடுத்த நுட்பத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனும் போது எதற்காக ஞானத்திற்கான மார்க்கமாக இத்தனை பேருக்கு பிரம்மச்சரியம் அளித்துள்ளீர்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த மார்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அடுத்த தியான நுட்பத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி சுவாசத்தினிடையே உள்ள இடைவெளியில் உணர்வுகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாகவே ஒரு மனிதன் ஞானம் அடைஞ்சிட முடியும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதை செய்யறதுக்கு தான் பிரம்மச்சரியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை செய்யறதுக்கு தான் பிரம்மச்சரியம். அடுத்த நுட்பத்திற்கு செல்லவே வேண்டியதில்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் பிரம்மச்சரியம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ரொம்ப அழகான கேள்வி. உண்மையில அந்த முதல் நுட்பத்தை செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் ஏன் பிரம்மச்சரியம் கொடுத்துருக்கேன்னு. செய்யும் பொழுதுதான் தெரியும் உள்ள இருந்து என்னென்னலாம் கிளம்பி வெளியில வருதுன்னு. இது என்ன வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பிரம்மச்சரிய நான் சொல்றேன், அப்பா ஆனந்த சபையை கிளீன் பண்ணிடுன்னு. அவர் உடனே சாவி எடுத்துட்டு வர்றாரு. அவர் நினைக்கிறாரு, ஆனந்த சபையை கிளீன் பண்றதுக்கு சாவி மட்டுமே போதுமே, ஏன் துடைப்போம், ஏன் மற்ற உபகரணங்கள் எல்லாம்? ஈஸ்வரன் கொடுத்திருக்கிற அந்த டெக்னிக் சாவி மாதிரி, அதை போட்டு நீங்க பூட்டத்தான் திறக்க முடியும். உள்ள வந்தா என்ன ஆகும்? இருக்கிறது மொத்தத்தையும் நீங்க கிளீன் பண்ணி ஆகணும். அந்த சுவாசத்துக்கு நடுவே உணர்வை ஒன்றாக்கும் பொழுது உங்களுடைய பூட்டு திறந்து விடும். ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி ஆகணும். அது என்ன பண்ணி ஆகணும்? அதுக்குத்தான் பிரம்மச்சரியம். அந்த உள்ள இருக்கின்ற குப்பைகள் மேலெழுந்து வராமல் காணாமல் போவதற்கு, கரைந்து போவதற்கு தான் இந்த பிரம்மச்சரியம்ங்கிற சக்தி, இந்த நுட்பம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப எளிமையான தியான நுட்பம் தான் அந்த உணர்வுகளுக்கு மத்தியில் உணர்வை ஒன்றா வைக்கிறது, சுவாசத்துக்கு மத்தியில் உணர்வை ஒன்றா வைக்கிறது. செஞ்சு பாருங்க, வாழ்க்கையே தேவைப்படும் அது அடையிறதுக்கு. சாதாரண விஷயம் இல்லை, வாழ்க்கையே தேவைப்படும். அது மட்டும் இல்ல, அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையே மாறிவிடும். அந்த மாறும் பொழுது தானாவே அந்த பிரம்மச்சரியன்ற விரதம் மலர்ந்து விடும். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஆழமாக தொடர்புடையது. இந்த ரெண்டுமே என்ன? ஒன்றுக்கொன்று ஆழமாக தொடர்புடையது. இரண்டு சுவாசத்திற்கு மத்தியிலே உணர்வை வைக்கும் பொழுது பிரம்மச்சரியம் நடைபெறும். பிரம்மச்சரியம் நடக்கும் பொழுது உணர்வு தானாகவே அந்த இடத்துல ஒருங்குபடும். இந்த உணர்வை ஒன்றாக்கும் பொழுது உங்களுடைய நரம்பு மையங்களும் உடலும் ஆழமா சூக்ஷ்மமாகணும், ரொம்ப சட்டில் ஆகணும். அதுக்காக தான் இந்த பிரம்மச்சரியம். அந்த சூக்ஷ்ம நிலைக்குள்ளே நுழைவதற்காகத்தான் இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விரதம். ஆழ்ந்து இந்த பிரம்மச்சரியத்திற்குள் சென்றீர்களானால் அந்த உணர்வு ஒருங்கிணையும். உணர்வு ஒருங்கிணையுமானால் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நடக்கும். இது ஒன்றோடு ஒன்று நேரடியாக தொடர்புடையவைகள். அதுல ஒன்றுக்கொன்று எதுவும் மாறுபாடு இல்லை. சிவசூத்திரம் என்பது தந்திரம். ஆனால் நேற்று நீங்கள் ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம் ஆகியவற்றின் சாரமே சிவசூத்திரம் என்றீர்கள். யோகமும் தந்திரமும் வெவ்வேறு பாதைகள் அல்லவா? அப்போது ஒன்றின் சாரமாக மற்றது எவ்வாறு இருக்க முடியும்?
இரண்டு பாதைகளுடைய வேற்றுமை அல்லது மற்றும் ஒற்றுமைகளை விளக்குங்கள். முதல் விஷயம், பல்வேறு பாதைகளையும் சாரத்தின் மூலமாக ஒருங்கிணைத்து சாதனையின் போது தனித்தனியாக கடைபிடிக்க வேண்டிய நுட்பங்களையும் இணைத்தும் பிரித்தும் விளக்குவதுதான் ஞானியினுடைய வேலை. சாரத்தால் இணைந்தாலும் சாதனை மார்க்கத்தால் எல்லாமே தனித்தனியானவை இல்ல. யோகமும் தந்திரமும் வேற வேற இல்ல. யோகத்தை 2 பேர் கடைபிடிச்சா அது 2 விதமா தான் இருக்கும். அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஊர்ல ஒரு தமிழ்ச்சங்க சொற்பொழிவுக்காக சாமியை கூப்பிட்டார்கள். சாமி வர்றோன்னு ஒத்துக்கிட்டோம். மறுநாளே இன்னொரு தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஃபோன் வந்தது. சாமி நீங்கள் அங்கே போகக்கூடாது, எங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கு தான் வரணும்னு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. எத்தனை தமிழ்ச்சங்கையா இருக்கு? பக்கத்தில் இருந்த ஒரு அன்பர் சொன்னார், சாமி இந்த ஊரில் 2 தமிழருங்க இருக்காங்க, 3 தமிழ்ச்சங்கம் இருக்கு சாமின்னாரு. 2 பேரும் தனித்தனியாக ஒரு சங்கம், 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி சங்கமா? அந்த மாதிரிதான் சாதனையும். 2 பேர் யோகத்தை கடைபிடித்தால் அந்த 2 யோகமுமே தனித்தனியாத்தான் இருக்கும். எத்துணை நபர்களோ அத்துணை பாதைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்துணை சாதகர்களோ அத்துணை யோகங்கள், எத்துணை யோகிகளோ அத்துணை யோகங்கள். யோகமும் தந்திரமும் மட்டும் வேற வேற பாதை நினைக்காதீங்க. யோகமே கூட எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்களோ அது அத்தனை யோகம். சாரம் தான் ஒண்ணு, அடைகின்ற நிலைதான் ஒன்று. ஆனா பாதை வேற வேற. மலையோட உச்சியை தான் எல்லாருமே தொட போறார்கள். ஆனா பாதை பலவேறு திசையிலிருந்தும் பலவேறு கோணத்திலிருந்தும் பலவேறு பேர் ஏறுவார்கள். நீங்க பாதை மலை உச்சிக்கு போனீங்கன்னா அந்த பாதை வழியா இன்னொருத்தர் போக முடியாது. அவர் ஏறும்போது இயற்கையிலே அது வேற ஒரு பாதையா இருக்கும். அது தனிப்பாதையாத்தான் இருக்கும். எத்தனை பேர் ஏறுகிறார்களோ அத்தனை பாதை, எத்தனை யோகிகளோ அத்தனை யோகம். அதனால தந்திரம், யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அளிக்கப்பட்டவை. இந்த சிவசூத்திரம் என்னன்னா, இந்த எல்லா யோகங்களோட என்சைக்ளோபீடியா, எல்லா யோகங்களுடைய தொகுப்பு நூல் இந்த சிவசூத்திரம். சாமி நேத்தே சொல்லிட்டு இருந்தேன், சிவசூத்திரத்தோட ஒரே ஒரு சூத்திரத்தை வைத்து நீங்கள் ஒரு ஆன்மீக வம்சத்தையே, ஆன்மீக இனத்தையே, ஒரு ஆன்மீக இயக்கத்தையே, ஒரு மதத்தையே உருவாக்கி விடலாம். சிவசூத்திரத்துல ஈஸ்வரன் ஒவ்வொரு யோகத்தின் சாரத்தையும் ஒவ்வொரு தியான நுட்பமா கொடுத்துடுறாரு. அதனால ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம், தந்திரம் இல்ல என்னென்ன யோகங்கள் உண்டோ அத்தனை யோகங்களின் சாரத்தையும் தனித்தனி நுட்பங்களாக இங்க ஈஸ்வரன் வகுத்து வச்சிடறாரு. எத்தனை பேர் உண்டோ அத்தனை மார்க்கங்கள், எத்தனை மார்க்கங்கள் இருக்க முடியுமோ அத்தனையையும் தெளிவாக வகுத்து ஈஸ்வரன் இங்க கொடுத்துறாரு.